RS200க்கு எப்படி ரிங் லைட் மாற்றுறதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் நம்பர் அலான்கி எடுத்துக்கோங்க. வண்டி வாங்கும்போது டூல்ஸ் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பக்கத்தில் எங்கேயா வாங்கிக்கோங்க ஒர்க் ஷாப்பில். மொத்தம் அதில் 6 போல்ட்டு இருக்கும். 6 போல்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிங்க. பார்த்து கழட்டுங்க. இப்போ நம்ம அந்த 6 போல்ட்டையும் கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் அந்த பார்ட்டை மெதுவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா அங்கே ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக கலெக்டர்னால அதை கொஞ்சம் காட்ட முடியல. ரிங் லைட்டை ஃபெவிக்விக் வச்சு ஊற்றி ஒட்டிக்குங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக வயரை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் அதை ஃபெவிக்விக் வச்சு பார்த்து ஊற்றுங்க. இல்லைனா அந்த ஃபெவிக்விக் பட்ட இடம்லாம் ஒரு மாதிரி தெரியுங்க. அதை பார்த்து என்னென்னு ஒட்டிக்குங்க. சேம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஃபெவிக்விக் பைக்கில் இப்போ வேறு இடத்துல பற்றாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த ரவுண்டில் ஒட்டிடுங்க. இப்போ இது வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. வயரு அங்கே உள்ள ஒரு வயர் தெரியுதா, அந்த வயர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். அதில் இந்த 2 இதில் வந்து ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, கருப்பு கலர் வந்து மைனஸு. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இப்போ நான் காட்டுறேன், அதை பாருங்கள். இதுதான் பார்க்கிங் லைட்டுக்குள்ளே சக்கெட்டு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெட்டை வந்து ரெட் கலர் ஹோல்ஸுக்கு நேராக கொடுத்துருங்க. பிளாக்கை வந்து பிளாக் கலர் ஹோல்ஸுக்கு நேராக கொடுத்துருங்க. விடும்போது வயரை நல்லா முறுக்கிட்டு விட்ருங்க, இல்லைனா உள்ளே போகாது. வயரை சாக்கெட் வழியாக உள்ளே விட்டு இந்த சாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவி ஆன் பண்ணிட்டு லைட் எரியுதான்னு பார்த்துக்கலாம். அந்த பக்கம் மாதிரி தான் இந்த பக்கமும் சாக்கெட்டை ஓப்பன் பண்ணி இந்த 2 வயரையும் உள்ளே விட்டுட்டு